எல்லாம் பாத்ரூம்ல தான் இருக்க போறோம். அது தூத்து தெரிஞ்சுக்கிட்டு. ஐயோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? BBQ பண்ண போறோம். வெல்கம் டு VRS vlogs. ஆமா ஏதோ மிஸ் ஆகுதே. ஆனா BBQ ஏதோ எல்லாம் ஜம்மனு செட்டப் பண்ணி உட்கார்ந்தாச்சு. ஐட்டத்தை ஒண்ணு காணல. கறிய மறந்தாச்சு பாரு. அட கடவுளே, அதை எடுத்துட்டு வந்துரும். சரியா? சரி வாங்க போலாம். அத ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்துரும். போய் மாடி எடுத்துட்டு வந்துமா. ரெடி. முடியல. ஓகே சரி ஓகே ரைட்டு. இப்போ என்னன்னா இவ்வளோ நேரம் சிக்கனை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு இருந்தோம். ஓகேவா? இதுல என்னென்ன இருக்குது? இப்போதான் சொன்னேன் சிக்கன் இருக்குன்னு. இந்த அரைக்கோசலையெல்லாம் டீம்ல வச்சுட்டு இவ்வளோ நாலேஜ் இருக்கிற உங்களை வச்சுட்டா என்னடா பண்ண போறேன்? ஆஹா இல்ல 2 கொண்டு வரமே. இதுல என்ன இருக்குன்னு கேட்டேன். என் கையில இருக்கிறது என்ன இருக்குது? எப்படி மாத்தினா மத்திய பிளேட்டை இப்படி தூக்கி இப்படி மாத்திடுவான் ஒரு செகண்ட்ல. எப்படி மாத்த சொல்லு? இப்படி தூக்கி அப்படி மாத்துறது. சரி ஓகே ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சிக்கனுக்கு மசாலா போட்டுக்கலாம். சரி இப்போ ரைட்டு. சிக்கன் எடுத்தாச்சு. மசாலாங்க சவத்தை போட்டு அது வேற மறந்துட்டா. சரி வா அதை போய் எடுத்துட்டு வந்துடும். பச்சைக்கறி சாப்பிட்டு போகணும். பச்சைக்கறியா? பச்சைக்கறி இரு ரெண்டாவது வந்து சாப்பிடும். வா ஃபர்ஸ்ட் மசாலா எடுத்து போட்டுட்டோம்னா ஊற ஆரம்பிச்சிடும். புரியுதா? அதுக்கப்புறம் அந்த மசாலாவோட எடுத்து திங்கிறது தான் பச்சைக்கறிக்கு டேஸ்ட்டே. புரியுதா? ஓகே சரி ரைட்டு வா. ரொம்ப பாருங்க. ஓடு மசாலா எடுத்தாச்சு. போடு. சால்ட் என் கையில இருக்குது. சரி ரைட்டு. ஒரு வழியாக மசாலாவை எடுத்துகிட்டு வந்தாச்சு. தேவையான அளவு மசாலாவை சேர்த்துக்கலாம். ஏப்பா இதெல்லாம் ஃபஸ்ட்டே சொல்ல மாட்டீங்களாடா? சரி ரைட்டு வா. கை கழுட்டு வந்துடும். முடியல. ஒரு பக்கெட்டில் தண்ணியை கொண்டு வந்துடும் ஜோசே. ஆனால் எங்களை மாதிரி ஒருத்தன் தந்தூரி போட்டிருக்க மாட்டான். ஒரு நேரத்துக்கு எத்தனை நேரம் அலைய வேண்டியதாக இருக்கு? எனக்கு அந்த தந்தூரி ஃபஸ்ட்டே ஞாபகப்படுத்த மாட்டியா? தந்தூரியில் அது PQ. வா தண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஒரு மனுஷன் எத்தனை நேரம் தான் அலையுது? இதே ஒரு எக்ஸசைஸா நினைச்சுக்கலாம். சரி ஓகே உட்கார். ரொம்ப நேரம் ஃபன் பண்ணிட்டோம். அப்பா மசாலா ஜோஸ் இந்த தட்டில் மசாலாவை போட்டுரும். சரியா? அப்ப அந்த தட்டில் ஒன்று போட்டுற வேண்டியதா. செக்கில் ஆட்டினா சுத்தமான பாக்கெட் மடக்க மசாலா. செக்கில் அதில் சுத்தமான மடக்க மசாலா. ரைட்டு. என்ன அவ்வளோ டேஸ்ட் இல்லையா? அவ்வளோ காரமும் இல்லை. அப்படி இப்போ அவளோட அது எப்படி தெரியும்? இரு இப்போ அண்ணன் தரம் பேர் கிட்டவா. ஐயோ கையை கடிச்சு வச்சுட்டாங்கள. சரி இங்க வா. நான் ரொம்ப காருதுண்ணா. மூஞ்சில அப்படியே வச்சிருக்காங்க. அது ஃபுல்லா ஆக்கி வச்சிருக்கேண்ணா நீங்க. சரி அது ஃபேஷியல்ரா. நீ தானே சொன்ன வெள்ளையாகணும்னு. ரைட்டு. என்ன தயிர் போயிருண்ணா? தயிர் மொத்தமா காலியா? 10வது போலையடா தயிர். சாப்பிட்டு போயிருண்ணா ஒரு வாய் எடுத்து. நக்கி பார்த்தா என்ன டேஸ்ட் கிடைக்கும்? உப்பு இருந்த மாதிரி இல்லை அவ்வளோவா. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் வேணாண்ணா. ஏன்டா? அப்போ சாப்பிட முடியாத மாதிரி பண்ணிடாதீங்க. உப்பு போட்டு கக்கிக்கும். உப்பு கொஞ்சம் வேணும். உப்பு போட்டால் கக்கிக்கணும். எங்கள் ஊரில் பாசனை எங்க இருந்து? காரம். நீ தமிழ்நாட்டுக்காரன் தானா? இல்லை போட்டுட்டே இருக்கா? சாப்பிட்றதுண்ணா எவ்வளோ உப்பு சேர்த்தாலும் நல்லா ரோசம் வரும்ல. அதான் ரோசம் வரும். இப்போ உப்பு சொந்த ஊருக்காரங்க அது சொல்லியிருக்காங்க தூத்துக்குடி உப்பு தானே. ஆமாம். இப்போ ஏன்னா உனக்குலாம் இந்த ஒன்றை மாதிரி ஆட்களுக்கு இந்த ரோசம் சுத்தமாக கிடையாது பத்தியா? அதனால இதெல்லாம் தின்னா ரோசம் குசங்கெல்லாம் நிறைய இருக்கு. சரி நீ பாரு ஜோஸ். நீ சாப்பிட்டு அரை இது காலி பண்ணிட்டேண்ணா. அரையணுமாவா? அரையிறது இல்லைண்ணா. ஃபுல்லா அந்த தட்டு ஃபுல்லா இல்லையா? கொஞ்சம் இல்லையா? இது போடு. அதான் ரோசம் இல்லாமல்
சரி ரைட்டு. ஏய் பெப்பர் அதான் பெப்பர் தான், அதுக்கு தான் கேட்கேன். பெப்பர் ஃபுல்லா கரு இருமல் கறியாமா நீக்கா ஒரு சிறப்பான பெப்பர் தான். இன்னைக்கு அவளை வேற டிக்கி எறிஞ்சு தான் சுத்த போகிறோம். ஏன் செக் பண்ணு. அப்படிலாம் சாப்பிட்டா எல்லாம் வேலைக்கு ஆகாது. இல்லையா? நான் அது ஒரு வாய் இத்தோண்டு சாப்பிடணும். இத்தோண்டு இப்ப நக்கி பார்த்தாலே எப்படி தெரியும்? உப்பு கவரையா இருக்கலாம் உண்மையில. இல்லண்ணா இல்ல அது ஒரு நிமிஷம் நக்கி பாரு. உப்பு நீ போட்டதே போதுண்ணா. வீடியோ பாருண்ணா. அதுல பாரு, வீடியோ போய் பாரு நீ எவ்வளவு உப்பு போட்டிருக்க. குடிகாரங்க மாதிரி நம்ம நல்லா ரோசமா இருக்கும். நீ தூத்துக்குடி கொத்தனார் மாதிரி வரணுமா வேண்டாமா? சொந்த ஊருக்காரவன். சொந்த ஊருக்காரவே. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தன் சித்தப்பையன் பங்காளின்னு இருக்கிறவன். அது டைலாக் வரும். பெரியப்பன் மாமன் மச்சான் எல்லாத்துக்கும் உப்பு தான். கொஞ்சம் மஞ்சள் பொடி போடலாம். இந்த படியா ஒவ்வொன்றா சுடுதான் ஃபுல்லா இருக்கும்ல. அப்படியா? அண்ணா எல்லா பொடி ஃபோன் அடிச்சு கேட்டுக்கணும். அது மல்லிப்பொடி. மல்லிப்பொடி போடு. என்னடா ஃபோன் அடிச்சு கேட்டுக்கணும். இல்ல அவர் ஏதோ சொல்றாரு. அது இப்போ தெரியும். அது எந்த டைம் எப்ப போகணும்னு தெரியும்ல. வா 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 வாங்க சாப்பிடுங்கப்பா. ஒரு வாய் எனக்கு வயிறு பசி போயிடுச்சு பார்த்தோம். போயிட்டா? வாடா, அவ்வளோதான் முடிஞ்சு. நாங்கள் இல்ல எனக்கு இது மட்டும் ஒன்று கொடுத்துட்டா போதும். சரி. இது மட்டும் அப்படி கொடுத்தா பச்சையா சாப்பிடுறியா? பச்சையை சாப்பிட்ருவியா? இப்போ சிக்கன் பச்சையை சாப்பிட்ருவியா? சாப்பிடுவேனா? மிருகமால நீ இல்ல. இது எலும்பா இருக்குது, அதுதான் சாப்பிடும். அதெல்லாம் சாப்பிடலாம்டா. ஏன்னா ப்ரோட்டீன், பச்சையை சாப்பிட்டா தான் ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கும். புரியுதா? சாப்பிடு பார்ப்போம் எப்படி சாப்பிடு. சரி ஓகே. இப்போ நம்ம சந்தோஷம் என்ன பண்ண போறாருன்னா பச்சைக்கறி சிக்கன் சாப்பிட போறாரு. பச்சையை சாப்பிட போறாரு. ஆமா, இதெல்லாம் ப்ரோட்டீன். என்ன தொட்டாக்கா அப்படியே அடிக்கிறாங்க. அதான் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சரி ஓகே நீ ஓவரா உடம்பு போட்டு அதான் மிருகமாயிர கூட நினைப்பாங்க. ஸ்ட்ராங் ஆயிடக்கூடாது. அதான் மாதிரி வர போறவங்களாம் பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிடும். புரியுதா? கிறுக்கணும். கொஞ்சம் மசாலா தடவிக்க. அப்போ ஒன்று பண்ணு. ஃபர்ஸ்ட் பின்னாடி திருப்பு. அதை ஒரு கடி பச்சை கடி, அடுத்து மசாலாவோட சேர்த்து கடி. வாய்க்குள்ள எது இருக்கா? காட்டு. காட்டுறா கடிதா. இந்த சைடு சாப்பிட்டு மசாலாவோட சாப்பிடு. என்னடா இங்க பாத்தீங்கன்னா இதுல ரத்தம்லாம் வருது. ஜோசை எப்படிடா இதை கடிச்சு தின்ன? நல்லா இருந்தது, டேஸ்டா இருந்தது. தின்னுட்டு அவனால சும்மா தொடுதான் நடத்தா. உண்மையில தின்னு காட்டிட்டேன். ரைட்டு போடுவா. இந்த அறிவாளி பண்றான்னு இவனை பார்த்து தயவு செஞ்சு யாரும் பண்ணிடாதுங்க. பச்சைக்கறிலாம் தின்றாதீங்க. அது மிருகம், அது மனுஷ ஜென்மம் இல்லை. சாப்பிடு. அது ஒரு வாய் எடுத்து சாப்பிடுங்க. கரெக்டா இருக்கா? ரொம்ப நேரமா யோசிக்கிறேன். அந்த கொஞ்சம் பிடிப்படுது, அப்புறம் உரப்பு வந்துருது, அதுக்கப்புறம் உப்பு இல்ல. அந்த மாதிரி இல்ல. அப்படினா என்ன அர்த்தம்? நல்லா கலக்கல. ரோசம் இல்லன்னு அர்த்தம். வா நீ டேஸ்ட் பண்ணு. வா 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 குண்டி வரவா வா. சித்தப்பா ராவி விடுதமா. சாப்பிடுங்க. சொந்த ஊர்காரன் சொல்லிட்டு ஒரு கை நிறைய உப்பு போட்டேன். இது என்ன பண்ணி போட்டு வச்சிருக்க? ரொம்ப அதிகமாயிட்டல. அப்பதான் வாசம் வரும். வாசம் இல்ல அதிகமாயிட்டல. என்ன அடிச்சு? பவர் பேங்க். பவர் பேங்க்ல ஒண்ணுக்கு இருந்துட்டா. பவர் பேங்க்டா. அண்ணா அண்ணா ஒட்டா போச்சு. பவர் பேங்க் ஒண்ணுக்குள்ள போட்டு உருட்டிட்டான். மசாலாவா? சவப்பு கலர். அது சேஃப்டி. நீ ஆல்ரெடி அதிகமா பத்தலடா. இங்க பாருல என்ன பச்சை கலர் வெள்ளை கலர்ல தெரியுது பாரு. அடி 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 அடி. என்ன பண்றீங்க? நான் பாத்ரூம்ல தான் இருக்க போறோம். அது சூத்து தெரிஞ்சுக்கிட்டு. சரி ஓகே ரைட்டு. ஒரு வழியா மசாலாவை போட்டு முடிச்சாச்சு. தூக்குறா சீக்கிரம் பண்ணுங்கப்பா, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன்னா. சரி ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 1 மணி நேரம் இதை கொண்டு ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுக்கலாம். அடுத்து என்னது ஊற வச்சுட்டு
ஊற வச்சுட்டு நம்ம போய் தூங்க போறோம். அதான் கொஞ்ச நேரம் இந்த பாயில படுத்து கிடந்து டயர்டா உறங்க இருக்குல்ல. சரியா? அப்ப எப்ப பண்ணி நான் எப்ப திங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வாவ். ஓகே ரைட், இதை தான் நீங்கள் சாப்பிட போகிறோம். சரி வாங்க போகலாம். இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வரோம். இன்னைக்கு ஒரு புடி. சரி ஓகே, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு, இறுக்கி பிடிச்சி வச்சாச்சு. 1 hour later. இப்போ ஒரு ஃப்ளைட்லயே இருக்கறாரு. ஃப்ளைட் ஜாலியா இருக்கறனா ஃப்ளைட்ல. ஆமா அந்த ஃளைட் இருக்குல, அந்த ஃளைட்ல கிளம்புறதுக்கு முன்னாடி பூஜை போடுவாங்க. பூஜை எல்லாம் ஆச்சுதான். ஃளைட் டயர்ல எலுமிச்சை பழத்தை இந்த அம்மன் கோயில்ல இருந்து மந்திரிச்சு ஆமா. ஃபர்ஸ்ட் சுத்துவாங்க. அது கேப்லேயே வருது. யாரோ பேசுற பொண்ணுங்க ஆனா அவங்கள தேய்ச்சிர மாட்டாங்க. அவங்களும் சுற்றுவாங்க, புரியுதா? ஓகே சுத்தி அந்த டயர் கடையில எலுமிச்சை பழம் ஃபர்ஸ்ட் வைப்பாங்க. ஓகே ஓகே. அப்புறமா ஒரு திருப்பு என்ன பண்ண ட்ரைனிங் வந்து மிஷின்ல தூக்கி ஊத்த போயிட்டான். இல்லை புரியல. சூட உடனே மொத்தம் போயிடுவாங்களே. நல்ல வேளை மேனேஜர் பார்த்துட்டாரு, ஏமா அங்க போடக்கூடாது, இப்படி சுத்திட்டு கீழே போட்டுருங்க. கீழே போட்டு உள்ள ஏறி உட்கார்ந்த உடனே ஞாபகம் கிட்ட போய் உட்காரு, போ கிட்ட போய் உட்காரு. எல்லாரும் சேர்ந்து கொலை விடுவாங்க. ஏரோஸ்டேஸ் ஓகே கரண்ட் போயிடுவாங்க. இப்படி பிசினஸ் கிளாஸ்ல இப்படி தான் பண்றாங்களா அப்படின்னு என்ன ஏதோ மேஜிக் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அது கிளம்பும் பாரு, அந்த ஃப்ரண்ட் டயர் ஃபர்ஸ்ட் மூவ் எடுத்து வைக்கும் பாரு, அந்த எலுமிச்சை பழம் செத்துறோம். அதான் ஃபர்ஸ்ட் பலி. ஏன்னா இந்த இஷ்யூ நடந்துடக்கூடாது அப்படின்னு பலி கொடுக்குற மாதிரில அது நரபலி கொடுப்பாங்களாடா, அந்த மாதிரி இந்த ஊர்ல எலும்பிச்ச பலி. அப்படி கிளம்பி அப்படி லேண்ட் ஆகும்போது பாரு இருந்து எல்லாம் இப்படி இருப்ப. ஃபர்ஸ்ட் டைம்லாம் போற அப்படின்னா பக்கத்துல இருக்குள்ள இப்படி பிடிச்சுப்ப. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஜோசாய், தந்தூரி ஃப்ரீஸ் ஆகுறதுக்கு அது ஊறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் படுத்து ரெஸ்ட் எடுப்போம், சரியா? சரி ஓகே, தூங்குமா. அது எது கேரி நெருப்பு ஏர்ல போடுவா சொன்னது கேளு. அது எந்திரிச்சோ தந்தூரி வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா நீட்டாக எடுத்து நம்ம பாட்டுக்கு போட்டு சுட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கோம், சரியா? அவ்வளோதான், ஃப்ரீ. எல்லாரும் தூங்குங்க. ஆமா, படுத்து தூங்கிட்டு அடுப்பு ஏர்ல போடுவா தந்தூரிக்கு. தந்தூரிக்கு ஆமா இப்படி தூக்கி ஊற வச்சுட்டு அப்படி ஊற வச்சுட்டு சாப்பிட அந்த நாய் மாதிரி. ஆமா, என்ன ஊற வச்சுட்டு தந்தூரி ஆயன்னு கனவுல படுத்து அது உடனே போட்ட முடியாதா? அதெல்லாம் நெருப்பு போடுறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். ஆயுதம் தாவளத்தை எடுங்கள. அப்போ அது ஊறுற நேரத்தில் அடுப்பை போட்டுடலாம் போலயே. அட கடவுளை, எந்திடா. கடைசியில் இதை மறந்துட்டானே ஜோசு. இது எடு, எல்லாம் பேக் பண்ணி அப்போ இந்த இடத்துல அடுப்பு போட்டுரும், ஓகேவா? போட்டு கொளுத்துவோம். சரி ரைட்டு, எடுத்தாச்சு. கமான் தீட்டு போட். ஓகே, ஒரு வழியா நம்ம என்னத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம்? அடுப்பு இல்லை, ஸ்டாண்டு, கேஸ் அடுப்பு. எதை பண்ணாலும் தப்பாவே தான் சொல்லுது. ஒன்றும் தெளிவாக சொல்ல முடியும். ஜோசே ஜோஸ் வாங்க, நிலா பாரு ஜோசே, வேற லெவலாக இருக்கு நைட்டு வியூ. ஆவேசம் அப்படியே இந்த நைட்டு வியூவை அப்படியே ரசிச்சுக்கிட்டு ஜில்லுன்னு காற்று. என்ன ஜோசே, இப்போதான் காற்று வருது. அப்படி இங்கே சுற்றி இருட்டு, இங்கே மட்டும் வெளிச்சம். அதில் அப்படி சுட வேற லெவல் ஃபீலு. இதெல்லாம் அனுபவிக்கிறதுங்கிறது ரொம்ப ரேரு. அதான் இவ்வளோ அழகாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்குங்க. ஒரு நாய் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாரு. கூட எப்போ வேலை செய்யுங்கிறமோ அப்போ செய்யாது. அதான் உருட்டிட்டு அடக்கு. இப்போ நம்ம சந்தோஷோடைய என்ன கை தங்கமான கையா? இது ரைட்டு, தங்கமான கையால இப்போ நம்ம டீயை ஏற்ற போகிறோம். டீயை பற்ற வைக்க போகிறோம். ஓகே ரைட்டு. ரெண்டு மூணு இப்படி கேட்கணும். பார்த்தா மோக்காட்டை இருக்கிற போது அந்த சாமிக்கு விளக்கேற்ற மாதிரி இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அண்ணனை பார்த்து இப்ப கத்துக்க. தொட்டு கும்பிட வேற செஞ்சுக்கிட்டுதான். அண்ணனை பார்த்து இப்ப வித்தே கத்துக்க. மேலத்துக்கு போடல, அப்பதான் இங்க வேணும். ஆமா அது இங்க வச்சது இங்க இருக்குல்ல. ரைட்டு. நாம இருந்து சொல்லிட்டேன். வேண்டாம் பிளிப்ஸே. மரியாதை சொந்த போடலாமா? தூக்கிட்டு அப்படியே தலையில தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கிளைமேட்ல அழகா நம்ம இதை விட்டு தூரம் போயிட்டோம்னா குளிர் தாங்க முடியல, அவ்வளவு ஜில்லுன்னு இருக்குது. அடுத்து இது பக்கத்துல வந்து அப்படி சுட இருக்குது. அதில் அப்படி சுட சிக்கல் எழுதி சாப்பிட்டு நைஸா அப்படியே அழகா இது வானத்தை ரசிச்சுட்டு சாப்பிட்டா
எப்படியும் வீட்டுக்கு போனால் தூக்கம் வராது. கண்ட கனவுலாம் வரும், தூக்கம் வராது. பழைய நினைவுகள்லாம் நாய் மூஞ்செல்லாம் அதுக்கு பேசாம இப்படி சாப்பிட்டு உட்காந்தோம்னா நேரமாவது நைட் டைம் நல்லா நேரமாவது எல்லாம் ரூம்ல சும்மா உட்காந்துருக்கு. நான் பார்த்து தூக்கம் வராது. காத்து நீயாக வீச சூட எடுத்த ஏடுடா. ஒவ்வொரு முக்கியம் பண்ணுவோம். இதேதான் பேச சந்தோஷம் ஒரு பேச ஆட்ட ஆரம்பிச்சிருவா. ஃபர்ஸ்ட் சந்தோஷ் இந்த லிஸ்ட் மைக்ல ஆட்றாடி நீ தெரிஞ்சிடும். ஓகேவா? என்ன கரெக்டா சொல்லிருக்கேன். உண்மையா சொல்லுதேன். உன் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சு ஏதாவது ஃபீல் வந்தாதான் உண்டு. மக்கள் முடி போயிட்டு புரியுதா? ஏதாவது ஒரு தடவை வாங்கி வச்சுக்கேன், அப்பவும் நல்லா அடிப்பான் அப்படின்னு ஏதாவது உண்டு. அதுதான் நினைச்சேன். அவன் இதெல்லாம் நீ விட்டுட்டான்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ. வாழ்க்கையே இதெல்லாம் எது நினைச்சா ஆச்சு. நீ வந்து தப்பா புரிஞ்சுக்காத. அவன் நாளைக்கு நீ வீட்டுக்கு போனீங்கன்னா அது பிபிக்கு போட்டு கொடுப்பான உன் ஒய்ஃப்க்கு. அதான் யாரும் தப்பா தப்பா நியாயமான ஆள். ஓடு. சிக்கன் எடுத்துட்டு இனிமேல் நம்ம தந்தூரி போட ரெடி ஆக போறோம். அவ்வளோதான். ஒரு பிடி. அவ்வளோதான். இப்போ நம்ம இன்னைக்கு சாப்பிட போறோம். எல்லாம் ரெடி ஆயாச்சு. கல் மாதிரி இருக்குல்ல, கல்லு மாதிரி ஆயிட்டா அடக்சரில் அப்படி இருந்து. இல்லை அப்போ நீ ஒலிக்கு கீழே மக்களாக போவாங்களாம். வை 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 வை. ஆஹா சவுண்டை பாரு ஜோசங்க. ஹீட்டு ஜோசே. அங்கே மேலே குளிர் கீழே ஹீட்டு. இன்னும் நீங்கள் சுட சுட வெந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டோம்னா சும்மா டேஸ்ட்டு சும்மா நச்சுன்னு இருக்கும். இதை விட டேஸ்ட்டு இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. இந்த மாதிரி தான் இருக்கும். என்ன ஜோசே? இதுல இருந்து கூலிங் எப்படி வருது? இதான் நாய் கடிச்சது என்ன இருக்கு பேரு? கரெக்டா இருக்கு. அதான் குதறி வச்சிருக்காம இருக்கு. என்ன அப்படி கடிச்சு வச்சிருக்கா? அவ்வளோதான் முடிஞ்சா இடம் முடிஞ்சு. ஆஹா வாசம் ஜோசே. என்ன வாசம்ல இது? மேல அக்கிக்கே வாசம் அடிக்குதப்பா. பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் பலன் கிடைக்க போகுது. ஏன்னா படாத கஷ்டம். இவ்வளோ நேரம் இருந்துக்கிட்டு அதை போட்டு வீசுன்னு வீசிக்கிட்டு ஒரு சைடு வெந்து சந்தோஷம் ஒரு சைடு வீச, இன்னொரு சைடு ஜோஸ் வீச, ஒரு வழியா இது ரெடி ஆகும் போது ஆஹா அருமையா இருக்கு. ஜோஸ் கரியுது. நல்லா இதாயிட்டல. ரொம்ப ரொம்ப கரியுதுன்னு. அட கடவுளை எல்லாம் ஹீட்டு. தீ எரியுதாப்பா. அன்னைக்கு தனிக்கணும் அங்க. அட கடவுளை எல்லாம் கரைஞ்சிரு ஜோஸ். எல்லாத்தையும் மாத்து டக்கு டக்குன்னு. இப்போ நான் சாப்பிட போறேன். சக்கரை தடக்கல. நல்லா இருக்கு அவங்கள. இது மட்டும் கொஞ்சம் எப்படி இருக்கு சொல்லட்டா? பச்சைக்கறியில பச்சை மசாலா. மசாலா பச்சரியில தான் வடக்க மசாலா. வடக்க மசாலா அது நம்பர்களே. தமிழ்ல வந்து நம்ம எல்லாம் போட்டு இடிச்சு அரைப்போம்ல, நம்மளே அரைச்சு எடுத்து. பூச்சி மசாலா. பூச்சி மசாலாவா? எறும்பு பொடி. கடையில கிடைங்க எறும்பு பொடின்னு கேளுங்க, அதை போட்டு சாப்பிடுங்க நண்பர்களே. இந்த வடக்க மசாலாலாம் வாங்க. எறும்பு பொடியோட மோசமா இருக்கு. அவன் சொன்ன மாதிரி போட்டு விடாங்கப்பா. வேட்டி சொல்லிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி ஆட்கள் யாராவது வீடியோ பார்த்துருந்தா வச்சு அதை செஞ்சு போடுவாங்க. எறும்பு பொடிங்கிறாங்க. நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. நண்பர்களே உண்மையா சொல்லுதேன் அப்படின்னு போடாங்க. அது தப்பு விட்டுடுங்க. அது கசகம். பக்கத்து வாடி வரைக்கும் வாசம் போயிட்டு எங்க என் கை பக்கத்தை கேட்டீங்கன்னா அவ்வளோத்துக்குள்ள சூப்பரா இருக்கு. அவங்களையும் கூடுவான். அவங்களே பேசாம நம்ம கூட்டு பார்ப்போம். ஏன்னா அவங்க ஒருக்கா கேட்டுட்டு அடுத்து இல்லை நாங்கள் வரலன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இல்லை யாராக இருந்தாலும் செய்ய அவனு ஜோசே. அதனால ஒருக்கா கூட்டு பார்ப்போமா. வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? வாங்க. ஓகே 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 ஓகே. கோட் வேர்ட் அக்செப்டட். கோட் வேர்ட் அக்செப்ட் பண்ணிக்கடா. அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே. அவர் சொன்னதை பத்தி இதுதான் சிகரெட். நமக்கு வேற வைப்பு. என்னது அடுத்தது காமிக்கும்போது அப்படி எடுத்து மைனஸ்ல அப்படி முக்கி பாரு. பா உண்மையாவே அப்படி இருக்குல்ல. எனக்கு கொஞ்சம் மைனஸ் தரேன். நீங்க ஊத்து. நண்பர்களே இந்த எனக்கு காதல் தோல்வி ஆகிட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. அப்படி வர மாட்டேங்குது. எப்படி வர ஒரு 4-5 ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஜாமுன்னு நைட் டைம்ல உட்காந்து இப்படி ஒரு பார்ட்டியை போட்டிங்கன்னா
என்னடா காதல் தோல்வி, என்னடா இது சொர்க்க நண்பர்களே. வேற எதுவுமே தேவையில்ல. நான் கரெக்டாக ஒரு 10 மணி 7 மணிக்கு நீங்கள் வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா 1 மணி 2 மணி வரைக்கும் இப்போ மணி 1 ஆயிட்டு இல்லையா ஜம்முன்னு போடுங்க, ஆளுக்கு ஒரு 100 ரூபா போடுங்க, ஜம்முன்னு ஒரு 2 கிலோ சிக்கன் வாங்குங்க, அதை உட்காந்து அடிச்சு நவுத்துங்க. அதை விட்டுட்டு ஹெட்செட்ல பாட்டை சவுண்டா ஃபுல்லா கேட்டுட்டு இருந்து அழுதுட்டு இருக்காதீங்க. அதான் அவளை இன்னைக்கு வருவாளோ நாளைக்கு போவாள், சிலவனுக்கு வரைய மாட்டாள்ல சந்தோஷம் ஆட்களுக்குலாம். அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாங்க நண்பர்களே. என்னடா ஏ ஆமா இதுலயும் ஊழல் நடக்குது, இதுலயும் நிறைய கெமிக்கல்ஸ். வெறும் ஆயில மட்டும் விட்டு கொஞ்சம் மேனேஜ் வச்சு மிக்ஸ் அடிச்சு அடிச்சு கொடுத்துறாங்க, நிறைய வந்துடும். ஸ்டாக் வச்சு அப்படியே இது பண்ணிடுதானே தானே. இந்த மைனஸ் கூட அப்படி இருக்கும். இது ஆன்லைன்ல ஆர்டர் போட்டலாம். கொஞ்சமா போட்டு அவ்வளோ ஆயில் பாம் ஆயில் அதை அடிக்கும்போது இது போடல. அடுத்து வேண்டாம் போடுங்க, நான் சாப்பிடக்கூடிய இதில் இறங்கிட்டோம்ல இன்ட்ரெஸ்ட். போடல, ஒரு 2 போடு. இப்போ போடுங்க, சூடு இறங்கினா அந்த டேஸ்ட் இருக்காதுல. ஏதாவது 2 தாச்சும் போடு, 2 பீஸாச்சும் போடு. இதை சாப்பிட்டுட்டு ஃபர்ஸ்டே சாப்பிட்றாதீங்க மாதிரி சாப்பிடுன்னு எல்லாம் கடந்து உறங்கும் போதுக்கு ஒருத்தர் இதில் கை வைக்க மாட்டாங்க. விவசாயி ஆமாம். ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. நீ எங்களை ஏங்களை பீஸ் தின்னுட்டு இருக்கா இப்போ? விட்டா தட்டையும் சேர்த்து சும்மா முடியும். கதறி வச்சா எப்படி சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு மனசுல சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு.